K7 ANTIVIRUS ப்ரீமியம். ஸோ ஒரு ஆன்டிவைரஸ் K7 ANTIVIRUS தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆனால் இதை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம கையில் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா K7 ANTIVIRUS ப்ரீமியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிவைரஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து இன்டர்நெட் செக்யூரிட்டி வராது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது வந்து K7லேயே நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ K7ல் இன்டர்நெட் எந்த ஒரு ஆன்டிவைரஸ் எடுத்தாலும் சரி, பே பண்ணுற ஆன்டிவைரஸ் எந்த ஒரு ஆன்டிவைரஸ் எடுத்தாலும் சரி. ஸோ இது வந்து K7 ஒரு பிராண்டட் ஆன்டிவைரஸ் தான், நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான். ஸோ மோஸ்ட்லி செக்யூர் தான். இதிலே நிறைய பிராண்டட் இருக்குது. ஸோ K7, குயிக்கீல், இப்படி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ், கேஸ்பர்ஸ்கை எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் ஸோ இவங்க யூஸ் பண்ணுறதுலேயே மாடல் பார்த்திங்கன்னா வேறு இருக்குது. ஸோ K7லேயே பார்த்திங்கன்னா இது ஆன்டிவைரஸ் இப்போ நான் கையில் வச்சுருக்குது. இதுலேயே டோட்டல் செக்யூரிட்டின்னு இருக்குது. டோட்டல் செக்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டிவைரஸும் வரும், இன்டர்நெட் செக்யூரிட்டியும் வரும். இதுலேயே K7லேயே ஆன்டிவைரஸ் மட்டும் தனியாகவும் வரும், இன்டர்நெட் செக்யூரிட்டி மட்டும் தனியாக வரும். ஸோ டோட்டல் செக்யூரிட்டி வரும். நான் ப்ரிஃபர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா K7ல் டோட்டல் செக்யூரிட்டி இருக்கும், அது வாங்கிங்க பெஸ்ட்டாக இருக்கும். நான் இது இப்போ கையில் வச்சுருக்கிறது ஆன்டிவைரஸ் மட்டும்தான். ஸோ ஆன்டிவைரஸ் மட்டும் வேணும்னா ஆன்டிவைரஸும் வச்சுங்க. இல்லை பெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா K7 டோட்டல் செக்யூரிட்டி வாங்கிங்க. அதில் உங்களுக்கு இன்டர்நெட் செக்யூரிட்டியும் வரும், ஆன்டிவைரஸும் வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இது 1 PC 1 இயர். ஸோ இதேமாரி எத்தனை இயர்ஸ் வேலிடிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது 1 இயர் பேக்கு தான். ஸோ இதிலே 3 இயர்ஸ் பேக்கும் இருக்குது, 3 சிஸ்டம் பேக்கும் இருக்குது. ஸோ 1 இயருக்கு 3 சிஸ்டத்துக்கும் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 1 இயர் பேக் தான், ஒரு சிஸ்டத்துக்கு போட முடியும், 1 இயர் மட்டும்தான். இதில் என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் போட்டுக்கலாம். 3 இயர்ஸ் ஒரே சிஸ்டத்துக்கு 3 இயர்ஸ் போட்டுக்கிற மாதிரி வரும், 3 சிஸ்டத்துக்கு 1 இயர் போடுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைஸஸ் கொஞ்சம் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா இது வந்து வெறும் ஆன்டிவைரஸ் மட்டும்தான். இதோட எம்ஆர்பி கிட்டத்தட்ட 700. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் இது வந்து 700. ஆனால் உங்களுக்கு ஆஃப்லைனில் ஆன்லைன்லேயும் சரி மேக்ஸிமம் ஒரு 500க்குள்ளேயே வந்துடும் இது. அதுக்கடுத்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சிடியோடு வரும். இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். ஸோ 1 PC 1 இயர். ஸோ சிடின்னு இதில் மென்ஷன் பண்ணலை, இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ நெட் கனெக்ட் வந்து 1 CD 1 யூசர் கைடு 1 சீரியல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டுமே. ஸோ இதேமாரி உங்களுக்கு நம்பர் மட்டுமே கொடுத்துருவாங்க, சிடி அது இதெல்லாம் இல்லை, நீங்களே டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், இதேமாரி இருக்கிறதே வாங்கிங்க. ஏன்னா சீரியல் நம்பரும் நம்மளுக்கு முக்கியம். ஸோ செட்டிங் பார்த்திங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ எதுலேருந்து வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் சீரியல் நம்பரை நம்ம கையிலே இருக்கிறது பெஸ்ட்டு தான். ஸோ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு சம் அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. பே பண்ணால் உங்கள் இமெயில் ஐடிக்கு சீரியல் நம்பர் சென்ட் பண்ணுறாங்க. செட்டிங்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லுவாங்க. அது வந்து தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் ஆன்டிவைரஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதோட கீ எப்படி இன்புட் பண்ணணும் தெரியும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் சிடி இருக்கிறதே ஆஃப்லைன்லேயே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஆன்லைனோட. ஏன்னா ஆஃப்லைனில் சிடியோடு வரும். ஸோ இதை உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சிடி வந்துடும். இது என்ன சிடின்னு பார்த்தீங்கன்னா ஸோ செட்டிங்ஸ் இருக்கும், வேறு எதுவும் இதில் இருக்காது, செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் இதேமாரி ஒரு சிடி கொடுத்துருவாங்க, இதில் செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கீ. ஸோ கீயை வந்து நான் காட்ட விரும்பலை, அதனால் பேக் சைடே எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கீ. இது வந்து ஆன்டிவைரஸ். ஸோ K7க்குனே ஆன்டிவைரஸ் கீன்னு கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நான் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு காட்டல. ஸோ ஏன்னா இது இன்னும் யூஸ் பண்ணலை, அதனால் கீயை வந்து நான் ஷோ பண்ணலை, இல்லைனா ஷோ பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ இந்த கீயை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸோ செட்டிங்ஸ் சிடியில் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த கீயை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ ஆன்டிவைரஸ் பே பண்ணி வாங்கினா பெஸ்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டு தான். நீங்கள் யாரை வேணாலும் கேட்டு பாருங்கள். ஸோ ஆன்டிவைரஸ் வந்து அமௌண்ட் பே பண்ணி வாங்க சொல்ல அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டிவைரஸ் தான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணிடுறோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோஸ், ஸோ இன்னொரு ப்ராடக்ட்டை பற்றி பார்ப்போம், இன்னொரு ஆன்டிவைரஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நீங்கள் எதனா ஆன்லைன் ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ பே பண்ணி ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.